அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம குர்ஆன்ல இருந்து ரொம்ப ஆழமான நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு சூறாவ பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எப்போதாவது ராத்திரி நேரத்துல வானத்த பார்த்து, அடடா நம்ம தனியா இல்ல, யாரோ நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த ஒரு ஃபீலிங்க தான் சூரத்து தாரிக் ரொம்ப அழகா நமக்கு சொல்லுது. வாங்க அந்த தெய்வீக பாதுகாப்புனா என்னன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அல்லாவே இந்த சூறாவை ஒரு பெரிய சத்தியத்தோட ஆரம்பிக்கிறான். வானத்தின் மேலையும் ராத்திரியில வரக்கூடிய தாரிக் மேலையும் சத்தியம் செய்றான். நம்மள படைச்சவானே ஒரு விஷயத்துக்கு சத்தியம் செய்யறான்னா அதுக்கப்புறம் வரப்போற செய்தி எவ்ளோ முக்கியமானதா இருக்கும் இல்லையா? அந்த சத்தியத்துக்கு அப்புறமா அல்லாஹ் உடனே ஒரு கேள்வி கேட்கறான். அந்த தாரிக்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. பாருங்க, இது சும்மா ஒரு கேள்வி இல்ல, நம்மளோட முழு கவனத்தை ஈர்த்து அடுத்ததா வரப்போற பதிலுக்கு நம்மள தயார் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கான பதில் இங்க இருக்கு. தாரிக் அப்படிங்கிறது அடர்ந்த இருட்ட தன்னோட வெளிச்சத்தால ஊடுருவி போற ஒரு பிரகாசமான நட்சத்திரம். சுபஹான் அல்லாஹ், இந்த உவமை எவ்வளவு ஆழமானது பாருங்க. எப்படி அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் வானத்துல இருக்கிற இருட்ட போக்குதோ, அதே மாதிரி குர்ஆன்கிற அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் நம்ம வாழ்க்கையில இருக்கிற குழப்பத்தையும் இருட்டையும் நீக்குது. சரி, வானத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? இங்கதான் இந்த சூறாவோட மைய கருத்தே வருது. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு பாதுகாவலர் இருக்காருன்னு. அதாவது நீங்களும் சரி நானும் சரி எப்பவுமே தனியா இல்ல. ஒவ்வொரு செகண்டும் அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் சாட்சியா நாம கவனிக்கப்படுறோம், பாதுகாக்கப்படுறோம். இப்போ இந்த விஷாலமான பிரபஞ்சத்திலிருந்து அல்லாஹ் நம்ம கவனத்தை நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய அற்புதத்தை நோக்கி திருப்புறான். அது என்ன தெரியுமா? நம்மளோட படைப்பு தான். ஆமா, அல்லாஹ் நம்ம பார்வைய வெளியில இருந்து நமக்கு உள்ளே திருப்புறான். நமக்கிட்டே கேக்குறான், மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான்னு அவன் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? பாருங்க, இது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேக்குற ஒரு நேரடி கேள்வி. நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்க ஒரு வாய்ப்பு. நம்மளோட ஆரம்பம் எவ்வளவு சாதாரணமானதுன்னு பாருங்க. குதிச்சு வெளியே வர்ற ஒரு சின்ன துளி தண்ணியில இருந்து தான் நாம உருவாக்கப்பட்டிருக்கோம். குர்ஆன் இன்னும் துல்லியமா அது முதுகெலும்புக்கும் விலா எலும்புகளுக்கும் நடுவுல இருந்து வருதுன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு நவீன அறிவியல் கருவியும் இல்லாத 1400 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனோட தோற்றத்தை பத்தின இந்த துல்லியமான அறிவியல் உண்மையை குர்ஆன் சொல்லியிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய அற்புதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாதாரண துளி தண்ணில இருந்து இவ்ளோ சிக்கலான ஒரு மனிதனையே படைச்ச அல்லாவுக்கு நாம இறந்த பின்னாடி நம்மள திரும்பவும் ஈர்ப்பிக்கிறது ஒரு பெரிய விஷயமாவா இருக்க போகுது? கண்டிப்பா இல்ல. இந்த ஒரே ஒரு வசனம் போதும் மறுமை நாள் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கைய ஆழமா அசைக்க முடியாத அளவுக்கு உறுதிக்கிறதுக்கு. நம்ம படைப்பை பத்தி யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த சூறா நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் விசாரணை நாள். அதாவது நாம யாரும் தப்பிக்கவே முடியாத அந்த ஒரு நிஜம். அந்த நாளை ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. நம்ம மனசுக்குள்ள ஆழமா நாம ஒளிச்சு வச்சிருந்த ஒவ்வொரு ரகசியமும், யாருக்குமே தெரியாதுன்னு நாம நினைச்ச ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் அன்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும். அன்னைக்கு எதையுமே மறைக்க முடியாது. அன்னிக்கே இந்த உலகத்துல நாம பெருசா நம்பின நம்ம சக்தி, செல்வாக்கு, நம்ம நண்பர்கள் எதுவுமே நமக்கு உதவாது. நமக்குன்னு சொந்தமா எந்த பலமும் இருக்காது. உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. நாம தனியா அல்லாஹ்வோட கருணைய மட்டுமே நம்பி நிப்போம். அப்பதான் தெரியும் இந்த உலக வாழ்க்கைய நாம யாருக்காக வாழ்ந்தோன்னு. இது ஒரு பவர்ஃபுல்லான ரிமைண்டர். இப்போ அல்லாஹ் திரும்பவும் சில சத்தியங்கள் மூலமா குர்ஆனோட உண்மையான தன்மை என்னங்கறத நமக்கு புரிய வைக்கிறான். மறுபடியும் ஒரு சத்தியம். திரும்ப திரும்ப மழைய பொழிய வைக்கிற அந்த வானத்தின் மேல சத்தியமா? அப்புறம் அந்த மழையால செடிங்க முளைக்கிறதுக்காக பிளக்கிற இந்த பூமியின் மேலையும் சத்தியமா? இந்த அற்புதமான வாழ்க்கை சுழற்சியை நாம ஒவ்வொரு நாளும் பார்க்கறோம் இல்லையா? இது அல்லாஹ்வோட ஆற்றலுக்கு எவ்வளவு பெரிய சாட்சி. இந்த உவமை எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. எப்படி காஞ்சி போன பூமிக்கு மழை உயிர் கொடுக்குதோ, அதே மாதிரிதான் இறுகி போன வறண்டு போன இதயங்களுக்கு குர்ஆன்கிற அல்லாஹுவின் வார்த்தை உயிர் கொடுக்குது. அதனாலதான் அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான், இந்த குர்ஆன் எது சரி எது தவறுன்னு பிரிச்சு காட்டுற ஒரு தீர்க்கமான வார்த்தை. இது சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கோ கதைக்கோ இல்ல, இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு முழுமையான வழிகாட்டி. இப்போ நாம இந்த சூறாவோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க தெய்வீக உண்மைக்கும் மனுஷங்க போடுற சூழ்ச்சிகளுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை பத்தி அல்லாஹ் பேசுறோம். இந்த வசனங்களோட பவரை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. உண்மையை தோற்கடிக்கிறதுக்காக மனுஷங்க அவங்க பங்குக்கு திட்டம் போடுறாங்க, சூழ்ச்சி செய்றாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்கள விட பெரிய ஒரு திட்டத்தை அல்லாஹ் போட்டுக்கிட்டு இருக்கான். இதுல எந்த சந்தேகமும் இல்ல, அல்லாஹ்வோட திட்டம் தான் எல்லாத்தையும் விட சிறந்தது, யாராலையும் ஜெயிக்க முடியாதது. கடைசியா அல்லாஹ் தன்னோட தூதருக்கும் அவங்க மூலியமா நமக்கும் ஒரு முக்கியமான ஆறுதலையும் ஒரு அறிவுரையும் சொல்றான்.
உண்மையை மறுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்கள கொஞ்ச காலத்துக்கு விட்டுடுங்க. அவங்களோட முடிவு அல்லாஹ் கையில இருக்கு. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, சோதனைகள் வரும்போது பொறுமையா இருக்கணும். அல்லாஹ்வோட திட்டத்து மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். இந்த சூறாவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்விய நம்ம எல்லாரோட சிந்தனைக்கும் நான் விட்டுட்டு போறேன். இத்தனை திட்டங்களும் சூழ்ச்சிகளும் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்ம சொந்த வாழ்க்கையில வர கஷ்டங்களுக்கு நடுவுல அந்த தாரிக் நட்சத்திரத்தோட வெளிச்சம் மாதிரி அல்லாஹ்வோட வழிகாட்டுதல புடிச்சுக்கிட்டு அவனோட திட்டம் தான் சரியானதுன்னு முழுசா நம்புறது எப்படி? இன்ஷா அல்லாஹ் நாம எல்லாரும் அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.